நிரந்தர மன்றம்ன்றது வந்து நீங்கள் வந்து இவங்களை பிரித்து பார்க்காம ஒட்டுமொத்த கொம்யூன் பஞ்சாயத்தினுடைய ஊழியர்கள் நிலையில் இவரை பிரிக்காமல் உங்களோட போராட்டத்தை வலுப்படுத்தி இதை நாங்கள் இப்போ பேச போகிறோம், இப்போ பேச போகிறோம். அவர் இது செய்வானு சொல்ல மாட்டார். கேட்கணும்னா அதை மட்டும் அதை சொல்கிறாரு, தெரியாத சொல்கிறாரு. நம்ம கேட்குறவங்க அரசியல் சொல்கிறாங்க, அதெல்லாம் பழைய கதை. இப்போ செய்யக்கூடாதுன்ற இடத்துக்கு வந்து வச்சுட்டாங்க. செய்யக்கூடாதுன்னு நான் நினச்சாதான் செய்ய முடியும்னு நினைக்கிறாரு. இதுபோல் புதுச்சேரி அரசியலில் அகங்காரம் வச்சு அரசியல் பண்ணவங்களாம் எவ்வளோ பார்த்துக்கலாம். எனக்கு அப்புறம் அரசியல் வந்தது நான் அரசியல் வந்த பிறகு அரசியல் வந்துருக்கேன். ஏன்னா அரசியலில் வந்து இதுவும் நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி எம்எல்ஏ நாளைக்கு என்னன்னு தெரியாது, நாளைக்கு என்னன்னு தெரியாது. நேரம் நல்லா தான் ஒரு நேரம் வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா பிரேக் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஆளுமை மிக்க தலைவரில் கண்ணான மாதிரி ஒரு தலைவர் நான் பார்த்ததே கிடையாது. என் வயசுக்கு நான்லாம் அவரை வந்து பெரிய ஹீரோவாக பார்த்தோம். நான் ஒரு கட்சியில் இருந்தால் கூட அவர் ஒரு கட்சி எங்களோட கூட்டணி இருந்தால் கூட ஒரு பெரிய ஆளுமை மிக்க தலைவர். அவங்களாம் கூட வந்து இது போல் வந்து ஓப்பனாகவே பப்ளிக்காக வந்து நான் செய்ய முடியாது, அவங்களால முடிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது. இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு பேசுகிறோம். இந்த நியாயமான போராட்டத்தை நான் வந்து அப்பப்போ வாய்ப்பு பார்க்கறது எனக்கு அசிங்கமாக இருக்குது. தொடர்ந்து வந்து உங்களுடைய வெற்றி கிடைக்கும் வரை நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். அது சொல்லிட்டு போனால் எனக்கு ஈஸி. ஆனால் நீங்கள் தான் போராடினது. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு விஷயம் வந்து கிடைக்காத விஷயத்தையும் தொடர்ந்து குரல் கொடுக்கலாம், பேசலாம் கொள்ளலாம். ஒரு ஆணவத்தில் ஒரு பயிர் நிறுத்தப்பட்டிருக்கு, செய்யக்கூடாத முடிவு பண்ணியிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. இனிமேல் இருக்கிற 3 மாதத்துக்கு சட்டமன்றம் இனிமேல் இருக்கக்கூடியது வந்து கிறிஸ்துமஸ் இருக்குது, ஜனவரி ஃபர்ஸ்ட் இருக்குது, பொங்கல் இருக்குது, அப்புறம் ஊருக்கு போயிட்டு தான். வேறு ஒன்றும் சட்டமன்றமே கிடையாது. இனிமேல் கூடி பேசக்கூடிய வேலையா, கேள்வி போட வேண்டிய வேலையா, கவனம் எடுக்கக்கூடிய வேலையா, இல்லை இந்த கேள்விக்கு இந்த மகாராஜன் பதில் சொல்லக்கூடிய வேலையா எதுவுமே கிடையாது. எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் போராட்டி வேலை வந்து தான். இனிமேல் அவங்களால ஒன்று பெருசாக ஒன்று கீழ்ச்ச முடியாது. கூட பேச சொன்னார், ஒன்று அரசு இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, வேலை செஞ்சா பார்த்துருவாங்க. அதெல்லாம் எவ்வளோ சொன்னாங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நமக்கு விட்டு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்ன்றது ஒரு வேலை. மக்கள் விருப்பப்பட்டு அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சர் வந்து அதில் முத்தலாம், சட்டமன்ற உறுப்பினர் முத்தனா அமைச்சர். பல இப்போ எம்எல்ஏ வந்து கடைசி காலம் வரைக்கும் வெம்பி போனாலாம் உண்டு, அமைச்சர் ஆகாது. இப்போ நான்லாம் 6 முறை எம்எல்ஏ கூட என்ன அந்த வாய்ப்பு கிடைக்கல. உனக்கு வந்தவொடனே கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லது செய்யும், மக்களுக்கு நல்லது செய்யணும். உன்னை நம்பணும். இந்த இது இருக்கிற மக்களுக்கு இருக்கிறவங்க பூரா உன்னை எம்எல்ஏ ஆக்கி அமைச்சராக்கி உன் கூட போராடுறது நின்று. இன்னும் சொல்லப்போனால் நீ முதலமைச்சர் ஆகலாம்னு வந்து போராடணும்லாம் அது இருந்தாங்க. தீக்குளிச்சு சாக போறன்னு சொன்னலாம் இருந்தாங்க. அதனால வந்து விசுவாசத்தோட நன்றியோடு அந்த மக்களை நினைச்சு பார்த்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும். இது நிச்சயமா இது வந்து இந்த தேர்தல் அறிவிப்புக்குள்ள வாங்கணும். இந்த 2 மாதம் 2 மாசத்துல வாங்கினா உண்டு. இல்லை அடுத்த ஆட்சியில் எந்த நாய் பை வந்தாலும் சரி, இதை கொடுத்தே ஆகணும். ஒரு நாளாக தள்ள முடியாது.